ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஸ்கூல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்கூல் இருக்கு. ஒரு ஸ்கூல்ல அண்ணனும் ஒரு ஸ்கூல்ல தம்பியும் நடத்திட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஸ்கூல் நல்லாவே போகுது, ஒரு ஸ்கூல் நல்லா போல. அதனால அந்த பிரதர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்னொரு ஸ்கூலை எப்படியாவது காலி பண்ணுன்ட்டு பல விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல அந்த ஸ்கூல்ல ஒரு 2 பேர் இறந்தும் போயிடுறாங்க. இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக கேஎஸ் ரவிக்குமார் வராங்க. அவங்களும் பல விஷயங்கள் ட்ரை பண்றாங்க, ஆனா கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில் அந்த ஸ்கூலை இவர் க்ளோஸ் பண்ணாரா இல்லையா, இல்ல இந்த ஸ்கூலை காப்பாத்துறதுக்குனே வர யோகி பாபுவும் பூமிகாவும் சேர்ந்து இந்த ஸ்கூலை காப்பாத்தினாங்களா, கடைசியில என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டா தான் இருந்தது. அதை பெர்ஃபார்மன்ஸ்லயும் முடிஞ்ச அளவு நீட்டா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே எல்லாருமே லீடிங் ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். படத்துல இவங்க காமிச்சிருக்க ஹாரர் போர்ஷன்ஸ்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அது மட்டும் இல்லாம அவங்க காட்டுறது பேய் அப்படின்றதே நம்மளால நம்ப முடியல. அந்த அளவு தான் எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்துல இவங்க பல மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருந்தாலும் இன்னும் கூட பெட்டரா சொல்லிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. படத்துல இருக்க காமெடி போர்ஷன்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல, ஹாரர் போர்ஷன்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் ஓரளவு ஓகேவா தான் இருக்கு. சினிமாட்டோகிராஃபிலாம் நார்மலா இருக்கு. இளையராஜா மியூசிக் பண்ணிருக்காங்க, அதுவும் பரவாயில்லாம தான் இருக்கு. விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் அப்பட்டமா விஎஃப்எக்ஸ் சிஜின்னு தெரியற அளவு தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா பெருசா எங்கேஜிங்கா இல்லாத ஒரு ஸ்கிரீன் பிளே தான். படம் ஆரம்பிச்சு எண்டு வரைக்குமே ரொம்பவே ஃபிளாட்டா போகுது. பெருசா ஹாரர் மூமெண்ட்ஸ் கூட நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் அட்லீஸ்ட் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா இருந்திருக்கும். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.